வணக்கம் சார். உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்க என்ன விஷயமா வந்தீங்க? சார் உங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு நல்லா தெரியும் சார். எங்க அப்பா அம்மாவை தெரிஞ்சு என்ன பண்ண போற ராஜா? சார் நீங்கள் புதுசாக படம் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். படம் பண்ண போறதா இந்த ஊருக்கே தெரியுமே. சார் எனக்கு இப்போ தான் சார் தெரியும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சார் நான் வந்து சினிமாவில் தான் சார் இருக்கேன். இருந்துக்க. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமலேயே டைரக்டர் ஆகலான்னு வந்திருக்கேன் சார். எப்படி? புது கதையை ஒன்று வச்சிருக்கேன் சார். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இன்னும் நீ ஆகப்பாட ஒர்க் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள படம் பண்ணலாம்னு ஆசைப்படுற இல்லையா? சார் இப்போ வந்துட்டு நல்ல கதை இருந்துச்சுன்னா சூப்பர் கேமராமேனை வச்சுக்கிட்டு சீக்கிரமா ஷூட்டிங் போயிடலாம் சார். அப்படிங்கிற? அப்படிதான் சார். ஒரு கேமரா வச்சு நல்ல கதை இருந்தா நீ பண்ணிடுவேன் சார். சரி, கதை? என் கதை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். நிஜமா? ஆமா சார். எங்க கதையை ஒரு லைன் சொல்லு பாப்போம். சார் இவங்க உங்க நண்பர்களா சார்? இல்ல, இவங்க எல்லார் கதையும் கேட்டா நீ கதை சொல்லாம ஓடி போயிருவ. பரவாயில்லையா? ஒரு நிமிஷம் இதை பிடிங்க, நான் ரெடி ஆயிக்கிறேன். எது ஓடுறதுக்கா? மாட்டிக்கிட்டான். கரெக்ட். இது வரைக்கும் நான் தேடுறது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு தொப்பி, ஒரு கிளாஸ், ஒரு டவலோட எந்த டைரக்டரும் வரவே இல்லையே. பெர்ஃபெக்ட்டா நீ வந்திருக்கிற. ஆனா கதை மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். என் கதை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். சொல்லு சார். கதை என்னன்னா, ஓபன் பண்ணா, ஐயோ கன்றாவி, ஏற்கனவே 4 பேர் ஓபன் பண்ணி தான் இங்க நிக்கிறான் சார். கதையை ஓபன் பண்ணாதானே சார் சூப்பர் சீன் ஒன்று வரும். அத கேமராமேன் பார்த்து பாரியா. நீ கதையை சொல்லு. முதல் சீனே ஒரு சாவு வீடு சார். கிழிஞ்சது போ. எடுத்தோன்னே இலவு வீடுனா எப்படிடா விளங்குங்க சார்? அந்த சாவு வீட்டுல ஒரு புணம் படுத்து கிடக்கு சார். ஐயோ கன்றாவி, சாவு வீட்டுல புணம் தான் படுத்து கிடக்கும், வேற என்ன படுத்து கிடக்கும்? சார் நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். சரி சொல்லு. புணத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஓன்னு ஒப்பாரி வைக்குது சார். ஐயோ, இலவு வீட்டுல ஒப்பாரி தாயா வைப்பான், முளப்பாரியா எடுப்பான். மேட்ருக்கு வா சார். அந்த அம்மா ஏன் அழுகுதுன்னு கொஞ்சம் கேளுங்க சார். சாவு வீட்டுல அழுகத்தாயா செய்வாங்க, அதை போய் ஏன்னு கேட்கணுமா? சரி, ஏன்? அது வந்து சார், அந்த ஊர்ல எல்லா ஆம்பளை பசங்களுமே அப்பப்ப செத்து போய்கிட்டே இருக்காங்க சார். போய் தொலையட்டுமே. இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தனக்குன்னு இருந்த 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஒண்டி கட்ட சார். அந்த அம்மா புருஷனும் செத்து போயிட்டானா? ஆமா சார். அதான் செத்து கிடக்காரா சார். அதுக்காக என்னைய வாழ்க்கை கொடுக்க சொல்றியா? இல்ல சார். என்ன சார் இப்படி கேட்டீங்கன்னா? சரி அதே கேளுங்க சார். அங்க ஊர் தலைவர் ஒருத்தர் இந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு சார். சரி. இப்ப நேரா அந்த ஊர் தலைவர் இந்த அம்மா கிட்ட வந்து, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னாரு சார். வச்சுக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல சார், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி சொல்லலாம் சார். புரிஞ்சு போச்சு. இலவு வீட்டில் ஒரு கல்யாணம், இதான உன் டைட்டில்? இல்ல சார், அந்த அம்மாவுடைய முகத்துல ஒரு பொன் சிரிப்பு வருது சார். சரி. இப்ப நம்ம யாருமே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, இப்ப நமக்கு ஒருத்தர் வந்துட்டாரே அப்படின்ட்டு நேரா அந்த பொணத்தை பாக்குது. இப்ப அந்த ஊர் தலைவரை பாக்குது, அந்த பொணத்தை பாக்குது, ஊர் தலைவரை பாக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ், ஊர் தலைவருக்கு ஒரு க்ளோஸ். பக்கத்துல பொணம் படுத்து கிடக்கலாம் சார். அதுக்கு ஒரு டைட் க்ளோஸ் சார். 3க்கும் மாத்தி மாத்தி க்ளோஸ் 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 எடுத்துக்கிட்டு இருப்பேன். நல்ல க்ளோஸ்ல சார். இதோட படம் க்ளோஸா? இல்ல சார், இனிமே தான் சார் சூப்பர் மேட்டர் இருக்கு. இனிமே தான் மேட்டர் இருக்கா? வா. இப்ப அந்த ஊர் தலைவர் நேரா அந்த அம்மா கிட்ட வந்து நைஸா ஒரு வார்த்தை கேட்கிறார் சார். என்ன, உன்னை கட்டி கட்டுமான்னா? இப்ப அந்த அம்மா புணத்தை பார்த்தது, தலைவரை பார்த்தது, புணத்தை பார்த்தது, தலைவரை பார்த்தது. இப்போ ஒரு டிசைடிங்க்கு வந்தது. அடுத்த மேட்டர் சொல்லு. இப்பதான் சார் அந்த அம்மா ஒரு தெளிவான முடிவு எடுக்குது சார். நமக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்ப சார் அந்த தலைவர் சொன்னது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி. அவருடைய கையை பிடிக்குது. அப்ப இதோட இன்ட்ரோலா? இரு, நான் இன்ட்ரோல் சார். இல்ல சார், இன்னும் கதை முடியல சார். இப்பதான் சார் கதையுடைய முக்கியமான சீன் இருக்கு. சொல்லு. இப்ப நேரா 2 பேரும் கிளம்பி ஒரு கோயிலுக்கு போனாங்க சார். சரி. ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனாங்க சார். அந்த கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த அம்மா கழுத்துல ஒரு தாலி எடுத்து கட்டி அந்த அம்மாவை தான் மனைவி ஆக்கிட்டார் சார். சூப்பர். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இலவு வீட்டில் ஒரு கல்யாணம். இதுக்கு எண்ட் என்ன? இதோடைய எண்டுனா இல்ல சார், இப்பதான் கதைக்கே வரோம் சார் நம்ம. சரி வா. இப்போ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பம் நடத்துறாரு சார். சரி. ஓகே. டேய், உருட்டு கட்டையில எடுத்து விடா. இந்த அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறகுது சார். கல்லு கட்டையில பிறகு விடா. அந்த ஆண் குழந்தையே நீங்க தான் சார். டேய், அந்த கல்லு உருட்டு கட்டை ரெடி பண்ண சொன்னேன். எங்கடா கல்லு ரெடி? ஏண்டா, என்ன பார்த்தா ஒரு பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் உனக்கு வப்பாட்டி பையமாய் தெரியுதா? அப்படியே இருக்கு சார். காதை மட்டும் கடிச்சு போறேன். இன்னும் காணுமே, டைம் வேற ஆச்சு. அப்பா, இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? சரிப்பா, இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஆபீஸ்லயே போறேன். ஒரே செகண்ட். பேசாம இந்த வண்டியை வித்துட்டு வேற ஏதாவது நல்ல வண்டி வாங்கிக்கோங்களேன்பா. ஏன்பா இந்த வண்டியை வச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் பா. இந்த வண்டி பத்தி உங்களுக்கு தெரியாதுமா? இப்போ ஒரு செகண்ட் பாருங்க, ஸ்டார்ட் ஆகுது பாருமா. வண்டி ரிப்பேரா?
அட நீ வேறப்பா, வண்டியில எந்த ரிப்பேர் கிடையாதுப்பா, நல்ல கண்டிஷன் இருக்குது. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். இப்ப பாரு, ஒரு செகண்ட் ஆமா ஸ்டார்ட் ஆமா ஆகுது பாரு. ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல, ஃபுல்லாவே ட்ரபிள் தான். என்னைக்கு தான் நீங்க ஒத்துருக்கீங்க உங்க வண்டி ப்ராப்ளமா இருக்குன்ட்டு? பாத்தியாப்பா? சார் நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? ஆ? ஆ? ஆ. சரிப்பா, நான் போய் பாத்து பத்திரமா இறங்கிக்கிறேன். கூட்டு வாப்பா. ஓகே சார், ஓகே ஓகே. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா சரி. சரிப்பா, பாத்து கிளம்புறேன். பத்திரமா பா. பாய். ஜஸ்ட் மிஸ். இவனை வேற சமாளிச்சாகணுமா? என்ன வீட்டு மேல காக்காயா? உங்க வீட்டு மேல காக்கா தான் வரும், கொக்கா வரும். என்ன வண்டி ரிப்பேரா? ரிப்பேர் எவன்டா சொன்னா? ரிப்பேர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உதவி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்படி சொன்னா எப்படி? அப்படிங்கிறியா? சரி வாங்க தள்ளு. போலாம். சரி, தள்ளு. ஏண்டா டேய் டேய், உன்னதான்டா மனுஷன் கூப்பிட்டா திரும்பி பேசுடா. ஏண்டா நான் தெரியாம தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்துட்டே போறியே, காக்கா பீ வேண்டுமென்னு பயமா உனக்கு? எதுக்கு ஆகாயத்தை பார்த்துட்டே போற? பொண்ணுக்கு தான் தலை குனிஞ்சு நிலம் பார்த்து நடப்பாங்க. நான் மைனரு, அதான் வானத்தை பார்த்து சும்மா கம்பீரமா நடக்கிறேன். இப்ப தெரியுதா என்னை பத்தி உங்களுக்கு? தாண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி எல்லாம் அக்கிரமா பேசிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆண்டா எந்த வேலையும் இல்லாம விட்டே சுத்திக்கிறேன், கதிர் வேலை பேசிக்கிறாங்கடா. எவனா சொன்னது என்னை பத்தி? இதை பிடிங்க. ஏண்டா சர்க்கஸ் காட்ட போறியா? இங்க பாருங்கண்ணா, ஊருக்குள்ள என்னை பத்தி எவனா தப்பா சொன்னது? ஷர்ட் போட்டிருக்கிறேன், உள்ள பனியன் போட்டிருக்கிறேன், வேசி கட்டி இருக்கிறேன், உள்ள ஜட்டி போட்டிருக்கிறேன். எவனா சொன்னது என்ன வெட்டி பையன்ட்டு? நூண்டு பேசுறதுக்கே வேச்சி அவுத்துட்டு போறான். இன்னும் கொஞ்சம் நிறைய பேசியிருந்தானே எல்லாத்தையும் அவுத்துருப்பேன் போல. வீட்லயா சிவனேன்னு இருந்திருப்பேன். வாங்க மெக்கானிக் ஷெட் போலாம் கூப்பிட்டு வந்துட்டு வாதிலே விட்டு போட்டு போயிட்டான். வணக்கம், நல்லா இருக்கலா? வாங்க வாங்க வாங்க. ஆமாம் ஆமாம், எலெக்ஷன் ஒரு ஓட்டு துவைச்சேன். ஆமாம் ஆமாம். ஓடுங்கடா ஓடுங்க. இந்த மைனர் பார்த்தா உங்களுக்கு கூட கிண்டலா தெரியுது. என்னை பார்த்து சும்மா சுத்தரன்னு சொல்லிட்டானே அவன், என்னை பார்த்து வெட்டி பையன் சொல்லிட்டானே அவன். எனக்கு கொசு வரட்டானா? அந்த பொடவை அடிச்சோட புரட்டாசி மாசம் தான் எந்திப்பாமா. இல்ல பொம்பளை பிள்ளை லாங்க இடத்துல வெட்டிலமா இல்லையே, அதை கெட்டிட்டு பீச் கூட தெரியுமா? என்ன பேச்சு? வாங்க நச்சி. ஏய், அவன் அப்படித்தான் வெட்டி பையன் சொல்ற, நீ வெட்டி பையன் சொல்றடா பரதேசி. என்ன பார்த்தா நான் வார்த்தை சொன்னேன், என்ன பண்றேன் பாரு. செத்தடா நீ மகனே. டேய் நாம் சமாதானம் போயிடலாம்டா, ஓடிடுறா. கல்யாணத்துக்கு எடுத்து வேட்டி வேட்டி கொடு. செத்துட்டி செத்துட்டி அரிக்கி அரிக்கி. என் பேர் கார்த்திக். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கவிதா. உங்க பேரு ரொம்ப நைஸ்ங்க. பாத்து மெதுவா. தேங்க்ஸ்ங்க. மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம்? பார்க்கலாமே. இவன் வேற அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கானே, என்ன பண்றது? நம்ம லவ் பண்ற மேட்டர் சொல்லிடலாமா? என்ன மச்சான் ஒரே டென்ஷனா இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதையுமே சொன்னாதான்டா தெரியும். உங்களை மாதிரி எனக்கு கார்த்தின்னு ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமில்ல? தெரியும்டா, ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நேர்ல பார்த்தது இல்லையா? அது இப்போ ரொம்ப அவசியமா? அவன் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா உனக்கு? சொல்லு. நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னதுக்கு என்ன அப்ப? அந்த பொண்ணை அவன் என் பைக்ல ஏத்திட்டு போயிட்டான்டா. என்ன கொடுமை சிவாஜி இது? ஏற்கனவே பொண்ணுங்க விஷயத்துல மோசமானு சொல்லியிருக்கிற, ஏதாவது பண்ணி தடுக்க வேண்டியதாண்டா. டே மாப்பிள்ள, அவன் ஏத்திட்டு போனாலும் பைக் ஒன்று தான்டா. மாப்பிள்ள சீரியஸான நேரத்தில் ஜோக் அடிக்காதடா. இப்போ என்ன பண்ணுன்ற? உன் ஃப்ரெண்டை கார்த்திகை வான் பண்ணி விட்டுறலாமா? இல்லடா, உங்களை மாதிரி அவனும் எனக்கு உயிர் நண்பன் தான்டா. அப்போ நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் உனக்கு காதலிக்குன்னு சொல்லு, ப்ராப்ளம் சால்வ். நான் சொல்லி அவன் என்ன தப்பா நினைச்சிட்டானா? அப்ப அந்த பொண்ணை காட்டு, நாங்க போய் பேசுறோம். என்ன மச்சான் விளாடுறியா? இப்போதான் ஒரு பொண்ணு பிரச்சனை மாட்டி அடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளேயுமா? ஆத்தாடி நான் வரலப்பா, ஆளை விடு. என்னடா பொண்ணு பிரச்சனை சொல்லிட்டு போறான்? நல்ல நேரம். என்னடா பிரச்சனை? அதை விடுறா. என் மேலே ஒருத்த கையை வச்சிட்டான், அவனை பழி வாங்காம விட மாட்டான்.
என்ன விஜய், யாரா அவன்? உன் ஃப்ரெண்டு எவனையோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் கோயில்ல உட்காந்துக்கிட்டு. அதை விடுங்கண்ணே. ஆ, நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல உன் வீட்டுக்கு எதிரில் ஒரு பொண்ணு இருக்குதுல்ல. ஆமா அட அவங்க அப்பன் கூட ஓட்ட ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருப்பானே, ஆமா இருக்காங்க. அதுக்கு என்னப்பா? அவர் பொண்ணை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஆமா, உனக்கு சமஞ்ச வயசுல ஒரு பொண்ணு இருக்கணுமே. கிண்டல் பண்ணாத தம்பி, இந்த கதிர்வேலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி டெய்லி 500 படி ஏறி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. அந்த பொண்ணு எனக்கு தான். அடுத்து ஒரு பிரச்சனையா? என்ன வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் இருக்க? மௌன விரதமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் பேசாமல் இருக்க? இல்ல, நான் உங்களை முதல் தடவையே அப்படி தனியா மீட் பண்றது இதான் முதல் முறை. அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன இப்படி பார்க்குற? இப்படி பார்க்காத. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இது சீரியஸ். உன்னை முத பார்த்த அந்த ஞாபகம் இருக்கு. அப்போ